தேவ கிருபையினால் இரக்கத்தினால் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலமே தேவ சமூகத்திலே வந்து அமர எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் விடுதலையோடு உடைய நாமத்தை மைமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும். தடைகள் யாவும் நீக்கப்படும், அதிசயங்களை காணப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்வோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya, praise God. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah, hallelujah. கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஸ்தோத்திரம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உம்மை கொண்டு சகலத்தையும், உருவாக்கிய நீர் முதற் பேரணிரோ தந்த நோக்கமனாதி என்றோ, உருவாக்கிய நீர் முதற் பேரணிரோ தந்தை நோக்கமனாதி என்றோ, என் இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என் இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என்னோ நன்றியுடன் துதிப்பே, என்னோ நன்றியுடன் துதிப்பே. மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிருஷ்டியின் தலையானிலே, மரித்தோரில் முதல் எழுந்ததினால் ஒரு சிருஷ்டியின் தலையானிலே, அவையாவும் சரீரம் சீர் பொருந்திடவே இவாயறிந்திட போஸ்தலரே, சபையார் பொருந்திடவே இவாயறிந்திட போஸ்தலரே, என் இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என் இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என்னோ நன்றியுடன் துதிப்பே, என்னோ நன்றியுடன் துதிப்பே. உன்னதே என்னை அழைத்தீரே, முதல் பேராய் நீரிருக்க, உன்னதே என்னை அழைத்தீரே, முதல் பேராய் நீரிருக்க, ஆவியால் அபிஷேகத்திரனையுமே சாயனில் நான் வளர, ஆவியால் அபிஷேகத்திரனையுமே சாயனில் நான் வளர, என் இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என் இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என்னோ நன்றியுடன் துதிப்பே, என்னோ நன்றியுடன் துதிப்பே. வருங்காலம் நதில் முதற்கேனாய் இருக்கணும் சோதரனா, வருங்காலம் நதில் முதற்கேனாய் இருக்கணும் சோதரனா, வார்த்தைகள் வெளிப்படுத்தி புது சிறுஸ்தியிலே, ஓ திருமயில் வார்த்தைகள் வெளிப்படுத்தி அதுவோ புது சிறுஸ்தியிலே, எனக்கு சுவை பேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, சுவை பேசித்தீரோ ஏமாத்திரமந்தானனா, என்னோ நன்றியுடன்
பதில் செய்குவே பதில் செய்குவே ஓமானோற்றுமாய் நிறைவேறின என்னை தந்து நடத்திடுவே ஓமானோற்றுமாய் நிறைவேறின என்னை தந்து நடத்திடுவே இயேசுவை நேசித்தீரோ இயேசுவை நேசித்தீரோ ஏமாத்திரமதானனா
Hallelujah, hallelujah.
hallelujah, 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 stotram, 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 hathanalava, hallelujah, hallelujah, hallelujah. கர்த்தருடைய காரியங்களை செய்வாராக. நாளிலே நாம் சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். இந்த கால வேளையிலே நாம் ஒரு சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளே நம்ம பாளையம், அல்லேலூயா, பாளையம் என்றால் ஸ்தோத்திரம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, பாளையம் என்றால் ஸ்தோத்திரம், பாளையம் புறம்பே என்று சொல்லி நிறைய இடங்கள்ல நம்ம பழைய ஏற்பாட்டில் படிக்கிறோம். பாளையத்துக்கு புறம்பே தள்ளினாங்க, பாளையத்துக்கு புறம்பே கொண்டு வச்சாங்க, பாளையத்துக்கு புறம்பே இதெல்லாம் நடந்துச்சு என்னெல்லாம் சொல்லி நம்ம பல விஷயங்களை பாளையத்துக்கு புறம்பே ஸ்தோத்திரம் என்றெல்லாம் சொல்லி நம்ம படிக்கிறோம். பாளையம் என்றால் நல்லா கவனிங்க, பாளையம் என்றால் ஸ்தோத்திரம் படை, சேனை அல்லது ஒரு போர் கூடாரத்தை குறிக்கும். ஸ்தோத்திரம். பழங்காலத்தில் இது இராணுவ முகாம் பயன்படுத்தப்பட்டது. பாளையம் என்றால் அதுதான் பாளையமாக இராணுவங்கள் எல்லாம் அந்த இடத்துல தங்கி இராணுவத்திற்கு யுத்தத்துக்கு எல்லாம் தயாராவாங்க. ஸ்தோத்திரம். அதை ஸ்தோத்திரம் பாளையம் என்று சொல்வார்கள். அடுத்து புறம்பே. புறம்பே என்றால் நம் புறம்பே என்பது ஸ்தோத்திரம் இந்த புறம்போக்கு வெளியிடம், புறநிலம் அல்லது வெளிப்புறம் என அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பே புறம்போக்கு இடம், புறம்போக்கு இடம். இப்போ நம்ம கூட நத்தம் புறம்போக்கு அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதான் புறம்பே. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம், நமக்கு அது சொந்தம் இல்லை. அதனால குடிகளும் இல்லாத ஒரு இடம், குடிகள் இல்லாத ஒரு இடம் அந்த புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரசு சொந்தமான இடங்கள் என்று சொல்லலாம். ஸ்தோத்திரம். சேர்க்கையில் அர்த்தம் இரண்டு செயல்கள் இணைந்த பாளையத்திற்கு வெளியே என்று பொருள்படும். ஸ்தோத்திரம். பாருங்கள், இரண்டு சொற்கள் இணைந்து பாளையத்திற்கு வெளியே என்று பொருள்படும். குறிப்பாக யாத்திராமம் 33ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க பார்க்கலாம். கூடாரங்கள் படைக்கும் வெளியே அமைக்கப்பட்டது போன்ற பழமொழி உவமை மொழியில நம்ம பார்க்கிறோம். படிங்க பார்க்கலாம். கூடாரத்தை பெயர்த்து, அவன் மணல கவனிக்கணும். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே, அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்திற்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஆமா போவார்கள். சோத்திர பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்துக்கு போனார்கள். பார்த்தீங்களா, பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறதே ஆசரிப்பு கூடாரம். ஆனா அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் புறம்பே, அதுக்கும் சில புறம்பே இருக்கு. ஸ்தோத்திர. பாளையம் புறம்பே வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாம ஸ்தோத்திர பாளையம் புறம்பே என்பதன் வரலாற்று பழங்கால தமிழ் சமூகம் ஆட்சி முறை என்று ஆன்மீக சூழலுடன் தொடர்புடையது. ஆட்சி நிர்வாகம் வரலாறு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சோம்னா, அதை நீங்க பாளையம் என்பது ஸ்தோத்திர விஜயநகர் பேரரசு காலத்தில் ஸ்தோத்திர 14-17ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் உருவான இராணுவ முகாம்கள் அல்லது சிற்றரசு பகுதிகளை குறித்தும் தெலுங்கு பாலமும் சொல்லிலிருந்து வந்ததுதான் இவை
நாயக்கர்களால் நிர்வகிக்கப்பட்டு வரி வசூல் படைப்பு இதனை என்ன செய்றாங்க உடையவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஆன்மீக பின்னணி, இதுக்கு ஆன்மீக பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது இது இந்துக்கள் பகுதியிலையும் இந்த பாளையங்கள் நிறைய இருக்கிறது. அதை அந்த இடத்துல சொல்லியிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ பாளையத்திற்கு புறம்பே என்பது உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட புனித வாழ்க்கையை குறிக்கும். ஸ்தோத்திரம். ஆமா, இது எவ்வளோ இதாக சொல்லியிருக்காங்க. இது எல்லா மதத்திலையும் இந்த காரியம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் எல்லா மதத்திலையும் இந்த காரியம் இருந்தாலும் நம்ம கிறிஸ்தவ சமூகத்திலே என்ன சொல்றாங்க பாருங்க, கிறிஸ்தவத்தில் பாளையத்திற்கு புறம்பே என்பது உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட புனித வாழ்க்கையை குறிக்கும். ஆசரிப்பு கூடார ஓமையுடன் ஸ்தோத்திர இந்த காரியம் ஸ்தோத்திர இது கிறிஸ்துவுக்குள்ள உள்ளவங்களுக்கு தான். இது கிறிஸ்தவர்களுக்காக இந்த மாதிரி காரியம் குறிப்பிடப்பட்டது. புனித வாழ்க்கையை குறிக்கும். பாளையத்துக்கு புறம்பே என்று சொல்லி அது ஒரு புனித வாழ்க்கை. ஸ்தோத்திர அது தனித்துவம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழ்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் அதை சில பேர் தண்டனை மாதிரி ஃபீல் பண்ணுவோம். மிரியாம கூட என்ன பண்ணுவாங்க, பாளையத்துக்கு புறம்பே 7 நாள் கூட்டி வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்ம தண்டனை நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது தண்டனை இல்லை. 7 நாள் அவ பரிசுத்தமாக அங்கே இருக்கணுங்கிறதுக்காக பாளையத்துக்கு புறம்பே கூட்டி விடுறாங்க. வேற எந்த கலப்படமும் இல்லாம தேவனும் அவளும் தாங்க இருக்கணும்னு சொல்லி கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே விடுறாங்க. அது தண்டனைக்குரியதுன்னு சொல்ல முடியாது. அது பாளையத்துக்கு புறம்பே அவை செய்த குற்றத்துக்காக 7 நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும்ங்கிறத பாளையத்துக்கு புறம்பே ஸ்தோத்திரம் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பாளையத்துக்கு புறம்பே கொண்டு அவளை விடுறாங்க. ஸ்தோத்திரம். லேலூயா. ஸ்தோத்திரம். பாளையம் புறம்பே கிறிஸ்தவர்கள் எப்படி பயன்படுகிறது என்று நாம் படிக்கும்போது அது ஸ்தோத்திர பாளையம் புறம்பே என்பது கிறிஸ்தவத்தில் பழைய ஏற்பாடு உவமையாக பயன்படும். குறிப்பாக இயேசுவின் பலியையும் விசுவாசிகளின் பரதேசி வாழ்க்கையும் குறிக்கும். ஸ்தோத்திரம். புறம்பே என்று சொல்லுகிறது இயேசுவின் பலியையும் விசுவாசிகளின் பரதேசி வாழ்க்கையும் குறிக்கும். ஸ்தோத்திரம். யாத்ராம சூழலில் ஆசரிப்பு கூடாரம் இஸ்ரவேல் பாளையத்திற்குள் வெளியே அமைக்கப்பட்டது. யாத்ராமம் 33:7 நம்ம படிச்சது மாதிரி தேவனின் பரிசுத்தத்தை உலகத்தில் வாழ்க்கையிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து பிரிக்கும் உண்மையாக அது பிரிக்குமா. இது சுதந்திரத்தையும் தேவ தொலைவையும் குறிக்கிறது. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு பயன்பாட்டுக்கு இந்த பாளையம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, பலி விலங்குகள் பாளையத்திற்கு புறம்பே எரிக்கப்பட்டது போல் அப்படின்ட்டு நீங்க எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11, 12, 13 வாசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, பாவ நிவாரண பலி விலங்குகள் பாளையத்திற்கு புறம்பே எரிக்கப்பட்டது போல் இயேசு நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையில் பலியானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புறம்பே தான் அவரும் பலியா இருக்கிறார். சொல்றது பாளையத்திற்கு புறம்பே அப்படிங்க பார்க்கலாம். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய ரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ, அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்த செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஜனத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே அவர் என்ன செய்தாரா? பாடுபட்டார். அல்லேலூயா. சோத்திரம். பாத்தீங்களா, நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். சோத்திரம். எதுக்காக பாடுபட்டிருக்கிறாரு? நகர வாசலுக்கு புறம்பே அவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக அவர் நரக வாசலுக்கு புறம்பே பாடுபட்டிருக்கிறார், பலியாயிருக்கிறார். இதை எவ்வளவு பெரிய ஸ்தோத்திர காரியத்தை அந்த இடத்துல ஆண்டவர் நமக்காக செய்திருக்கிறார் என்று பாருங்கள். விசுவாசிகள் அவருடைய நிந்தையை சுமந்து உலகத்திற்கு பாளையத்திற்கு புறம்பே வெளியேறி ஸ்தோத்திர பரம தேசத்தை நாட வேண்டும் என்று அந்த போதனையை நமக்கு அது சொல்லுகிறார். விசுவாசிகள் எப்படி போடுமா? நிந்தையை சுமந்து உலகத்திற்கும் அப்படின்னா பாளையத்திற்கு புறம்பே வெளியேறி நிந்தையை சுமந்து. இயேசு நமக்காக பாளையத்துக்கு புறம்பே பலியாயிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த நிந்தையை சுமந்து நாமும் அந்த பாளையத்துக்கு புறம்பே போகணும்னு சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 13:13 பாளையம் புறம்பே என்றால் என்ன என்று நாம் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், பாளையத்திற்கு புறம்பே என்பது பழைய ஏற்பாட்டு பலி சடங்குகளை, நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டு பலி சடங்குகளை உவமையாக கொண்டு விசுவாசிகள் உலகத்தை விட்டு வெளியேறி இயேசுடன் இணைந்து ஐக்கியமா இருக்கணும். அதுக்குதான் பாளையத்துக்கு புறம்பே நம்ம உலக பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுட்டு பாளையத்துக்கு புறம்பே வரணுங்கிறார். சோதரர், பார்த்தீங்களா? இயேசு எப்படி நகர வாசலுக்கு புறம்பே வெளியே வந்துட்டாரோ அதே மாதிரி உலகத்தை நீங்களும் நானும் விட்டுடணுமா, உலக காரியங்களை விட்டுட்டு அவருக்குள்ள உள்ள வரணுமா. சோதரர், பார்த்தீங்களா? உள்ள வரணும். உலகத்தை நம்ம விடணும்னு சொல்றாரு. நம்ம இப்ப உலகத்தை ரொம்ப விட முடியாது இல்லை. நிறைய பேர் உலகத்தை பிடிச்சிட்டு தானே இருக்கோம். சோதரர், சினிமாக்காரன் பாடின பாட்டு எனக்கு சின்ன பிள்ளையிலே எனக்கு ஒன்று பதிவாச்சு. சின்ன பிள்ளையிலே இந்த வார்த்தையை நான் ரொம்ப தியானிக்க ஆரம்பித்தேன். இது உலகம், இது இருட்டு, உருப்படியாக ஏற்றுக்கடா விளக்குன்னு. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ உலகத்தை விட்டு, உலகத்தை பழக்க வழக்கத்தை விட்டு, உலக பாவங்களை விட்டு, உலக சாபத்தை விட்டு புறம்பான இடத்திற்கு நீ தள்ளப்படணும். இயேசு கிறிஸ்து எப்படி பாளையத்துக்கு புறம்பே தன் ஜீவனை பலியிட்டாரோ அதே மாதிரி உலகத்தை நாம விட்டு பாளையத்துக்கு புறம்பே வெளியே வரணும்னு கர்த்தர் சொல்றார். பார்த்தீங்களா? நாம் வெளியே வரணும், வெளியே வரணும், பாளையத்துக்கு புறம்பே வெளியே வரணும். ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பாருங்க. பாளையத்துக்கு புறம்பே நாம வெளியே வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசனம் எபிரேயர் நிருபம் 11-13 பாவ நிவாரண பலியை, ஸ்தோத்திரம், பலியின் உடல்கள் பாளையத்திற்கு வெளியே எரிக்கப்பட்டது போல இயேசு நகர வாசலுக்கு புறம்பே சிலுவையில் பாடுபட்டார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அந்த பலியெல்லாம், அந்த பலி செலுத்துறாங்கல்ல, அதெல்லாம் கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே வச்சுதான் எரிப்பாங்களாம். பார்த்தீங்களா? அந்த பலி செலுத்துறதெல்லாம் கொண்டு போய் மொத்தமா சேகரிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டது போக அதை எல்லாத்தையும் கொண்டு போய் நகர புறம்பே கொண்டு போய் அதை வச்சு எரிப்பாங்களாம். அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்து நமக்கா பலியானார். பாளையத்துக்கு புறம்பே சிலுவையின் பாடுகளை சகித்தார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம், நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு, அப்படின்னா உலக வாழ்க்கைக்கு புறம்பே அவரிடம் செல்ல வேண்டும் என்கிற அர்த்தத்தை தான் இது, ஒரு ஆன்மீக அர்த்தத்தை குறிக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் நாம இன்னைக்கு ஸ்தோத்திரம் உலகத்தை விடணும். உலகத்தை விடணும், உலகத்திலே கிடக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். நம்ம ஆவிக்குரிய அனுபவங்களை நம்ம தேடணும். ஆவிக்குரிய அனுபவங்களை தேடி நம்ம அலசி பார்க்கணும். நல்ல ஆவிக்குரிய அனுபவத்தை நம்ம தேடி போகும்போது நமக்கு சில இன்னல்கள், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ஸ்தோத்திரம் தள்ளி விட்டுட்டு தான் போகணும். என்ன செய்யறது? ஸ்தோத்திரம். இயேசுநாதர் பாளையத்துக்கு புறம்பே போகும்போது அவருக்கு கஷ்டம் இல்லாமல் இருந்துச்சா? எல்லாம் எவ்வளோ வேதனை, எவ்வளோ நிந்தை, எவ்வளோ அவமானம், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் மேற்கொண்டு தானே போனாரு. ஸ்தோத்திரம். பாளையத்துக்கு புறம்பே அந்த பலிகளை சுட்டரிக்கிறது போல அவரையும் கொண்டு போய் பாடுகளுக்கு உட்படுத்தினாங்க. சிலுவையில் போட்டு என்னென்ன வேலை பண்ணினாங்க. தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து என்னென்ன பாடுகள் படுத்தினாங்க. ஹல்லேலூயா. சின்ன பாடுகளை கூட நம்மளால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அவர் பாருங்க. ஸ்தோத்திரம். பாளையம் என்பது இஸ்ரவேல் முகாமை அல்லது பூமியின் வாழ்க்கையை குறிக்கும் புறம்பே என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நிராகரிக்கப்பட்ட புனித நிலையை குறிக்கும். ஸ்தோத்திரம். நிராகரிக்கப்பட்ட, வெளியேறப்பட்ட, ஸ்தோத்திர ஒரு நிராகரிக்கப்பட்ட ஒரு புனித நிலையை தான் அது குறிக்கிறது. இது விசுவாசிகளை உலக ஆசையிலிருந்து பிரித்து என்ன செய்தார்? நல்லா கவனிங்க. பரதேச வாழ்க்கை வாழ என்ன செய்யறதா அது வெளியே கொண்டு வருகிறது. அந்த வாழ்க்கையை காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே விசுவாசிகள் இன்னைக்கு அகில உலக ஆசையும் வெறுத்து ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவங்களும் வரணும்னு சொல்லி அதுல விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பாளையம் நடந்த முக்கியமான சம்பவங்கள், ஸ்தோத்திரம், நம்ம அதை பார்க்கலாம். முக்கியமான சம்பவங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெபோரா அக்னி சம்பவம், அது என்ன நடந்துச்சு பாருங்க. தபேரா, ஸ்தோத்திரம்,
தபேரா என்கிற, நீங்க படி பார்க்கலாம், என்னாமத்தின் புஸ்தகம் 11:1-3 படிங்க. என்னாமம் 11-11 அதிகாரம் 1-3 படிங்க பார்க்கலாம். பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பாய் இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி அவிந்து போயிற்று. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்துக்கு தபேரா என்று பெயரிட்டார். ஆமா, சோத்திரம். அக்கினி பற்றி இருந்த இடம் தான் தபேரா. சோத்திரம். அதுக்கு பேர் தபேரான்னு வச்சிருக்காங்க. அக்கினி பற்றி இருந்த இடம். சோத்திரம். அந்த பாளையத்துக்கு புறம்பே உள்ள கொஞ்சம் பேரை பச்சித்து போட்டதான். தேவ கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. சோத்திரம். தேவ கோபத்துக்கு ஆளானதுனால சில பேரை அது பச்சித்து போட்டுச்சாங்க. ஸ்தோத்திரம். முதல் சம்பவம். நிறைய சம்பவங்கள் இருக்கு, இந்த பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற சம்பவங்கள் நிறைய இருக்கு. இது முதல் சம்பவம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அக்கினி பச்சித்தது என்று சொல்லுகிறதா தபேரா என்று நம்ம அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த அக்கினி இறங்கி அவங்களெல்லாம் பச்சித்து போட்டதுனால அதுக்கு தபேரா என்று பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அந்த இடத்துக்கு முதலாவது பாளையத்தில் இறங்கி அது நிறைய பேரை பச்சித்துருச்சு. அப்போ உடனே மோசையை நோக்கி வேண்டுறாங்க. ஆண்டவர் அதை நிறுத்துறார். மோசை வேண்டுனதும் அது அப்படியே நிறுத்தப்படுகிறது. ஸ்தோத்திரம். அதுக்கு தான் தபேரா என்கிற பேர் வச்சிருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். தபேரா என்றால் அக்கினி பற்றி எரிகிற இடம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாம் வாய்த்தாரு சொல்லுங்க. தபேரா என்றால் அக்கினி பற்றி எரியும் இடம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த அக்கினி பற்றி எரியும் போது சில நேரத்தில் அந்த புறம்பே இருக்கிறவங்கள அது பச்சிக்கிறதாக இருக்கிறது. ஏன்னா அவங்க ஒரு குற்ற உணர்வு இல்லாமல், எதுக்கு புறம்பே தள்ளப்படுறோம் அப்படின்னா குற்ற உணர்வுக்காக தான். நல்லா கவனிக்கணும். குற்ற உணர்வுக்காக சில தண்டனைக்குரிய ஒரு அனுபவத்தை என்ன செய்கிறோம், உடையவர்களாக நம்ம புறம்பே தள்ளப்படுறோம். ஆனால் புறம்பே தள்ளின பிறகும் குற்ற உணர்வு இல்லை, நம்ம பாவங்களை அறிக்கை பண்ணலை, பாவங்களே ஸ்தோத்திரம் எப்படி ஸ்தோத்திரம் உலக வழக்கத்தை போல மற்ற மக்கள் மாதிரியே ஸ்தோத்திரம் அப்படியே நம்ம அவங்கள மாதிரியே நம்ம போயிட்டு இருக்கிறோம்ல. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது அப்போ ஆண்டவருடைய அக்கினி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கொஞ்சம் பேரை இறங்கி பச்சித்து போட்டது. ஸ்தோத்திரம். அக்கினி பச்சித்து போட்டது. அதுக்கு தான் தபேரா என்கிற பெயரை கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. ஒன்றுல திரும்ப படிங்க, அந்த வசனத்தை படிங்க, திரும்ப படிங்க, ஆச்சரிய திரும்ப படிங்க. பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிங்க. பின்பு ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? முறைத்து கொண்டிருந்தார்கள். பார்த்தீங்களா? இந்த முறைக்கிற அனுபவத்தை சில பேர் இன்னும் விடவே இல்லை பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு முறை. முறைக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்க? முறைக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுங்க? முறைக்கிறவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? இப்பதான் படிச்சீங்க. அக்கினி இறங்கி அவங்கள பச்சித்தது. தபேரா. தபேரானா முறைக்கிறவங்கள அக்கினி பச்சித்ததுன்னு அர்த்தம். சோத்திரம். அதுல எப்படி போட்டிருக்காங்க பாருங்க, முறைக்கிறவங்கள. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த முறைக்கிற நபர்களை ஸ்தோத்திரம் அப்படி நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம அந்த புதிய மொழிபெயர்ப்புல படிங்க, அதை எடுத்துட்டு வாங்க. அந்த டிராவலருக்கு எடுத்துட்டு வாங்க புதிய மொழிபெயர்ப்பு. சீக்கிரம் போங்க, டக்குன்னு எழுமணா. ஏன்னா கிளப்பாய மாதிரி எழும டக்குன்னு. ஸ்தோத்திரம். சொன்னா டக்குன்னு ஓடுறது இல்லையா, துள்ளி குதிச்சு. டிராயர்ல இருக்கு, எடுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க அதுல என்ன சொல்றது பாருங்களேன். அந்த முறைக்கிற அந்த அனுபவத்துக்கு ஸ்தோத்திரம் என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். அதுல நமக்கு ஒரு சில மாற்றங்களை, மொழி மாற்றங்களை, சில விளக்கமா புரியும் மாதிரி சில விஷயங்களை அதில் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த புதிய மொழிபெயர்ப்பில் என்ன சொல்றதுன்னு அப்படியே படிங்க, சீக்கிரம் படி பார்க்கலாம். ஸ்தோத்திரம். என்னாமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1 படிங்க சிஸ்டர். புதிய மொழிபெயர்ப்பில் படிக்க சொன்னேன். புதிய மொழிபெயர்ப்பு. பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர்.
இன்னும் படிங்க, நல்லா தெளிவா படிங்க. பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். இதுல வந்து முறைத்தனர்னு இதுல இருக்கு. இதுல என்னன்னு இருக்கு? முறைத்தனர் இருக்கு. முறைத்தனர் அதுல படிங்க, அதுல திரும்ப படிங்க. 11ல நம்ம இது ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க என்னத்த முறையிட்டு இருந்தாங்க? அவங்க அது ஒன்றும் இல்லை, தேவன் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் தந்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்க வந்து அதை என்ன பண்ணிட்டாங்க? அதை மிஸ்யூஸ் பண்ண மாதிரி. சரி, வேற ஒன்றும் அவங்க பெரிய பாவம்லாம் அங்கே ஒன்றும் செஞ்ச மாதிரி சொல்லல பாருங்க. பெரிய பாவங்கள் எதுவும் செய்யல. படிங்க திரும்ப. பின்னர் ஆண்டவரின் செவிகளில் படுமாறு தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் மூண்டது. ஆண்டவரின் இதுல என்ன பாவம் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். கடின பாடுகள், கடினமான அனுபவங்கள், கடினமான சூழ்நிலைகள், அதை வந்து கடவுளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. எனக்கு வந்து இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. நான் காலையில எழுப்பி ஜெபம் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்தோத்திரம். அந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் பனிஷ்மெண்ட் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த காலையில ஜெபிக்காதவங்களெல்லாம் விட்டு வைக்கவே கூடாது என்ன கேட்டா. ஸ்தோத்திரம். ஆமா, அது என்னதான் இருக்கட்டும், ஆண்டவருக்காக சாவணும் சொல்லிட்டு இருக்கீங்க, ஜெபம் பண்ணியாவது சாவுங்களேன்றேன். ஸ்தோத்திரம். சாவணும்னு சொல்றவங்க நீங்க ஜெபம் பண்ணியாவது சாவுங்கன்றேன். ஸ்தோத்திரம். நீ ஜெபம் பண்ணாம என்னத்தையும் சாவுற? நான் எனக்கு சாவு வருது, எனக்கு பலவீனம் வருது, நான் அப்படி போயிடுவேன், நான் இப்படி போயிடுவேன். ஏன் அப்படி போறேன்றேன்? ஜெபம் பண்ணி தான் மறிக்கணும், முழங்கால இருந்து தான் மறிக்கணும். ஸ்தோத்திரம். ஊழியம் செஞ்சுதான் மறிக்கணும். ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போதே நீ சாகணும். அதை விட்டுட்டு நான் சாவறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு அப்படியே தூக்கிட்டு போய் எங்க வேணாலும் போட்டோம். உலகத்துல இருக்கும் வரைதான் நமக்கு உபத்திரம், அதுக்கப்புறம் நமக்கு உபத்திரம் இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை மகிமையின் சரீரமா மாத்தின பிறகு எந்த உபத்திரமும் இல்லை. சோதனை. ஆனா இவங்க வந்து முறையிட்டாங்க. பாளையத்துல இவங்க செஞ்ச காரியம் என்னன்னா முறையிட்டாங்க. முறையிட்டதுனால இப்ப என்னாச்சுன்னா ஆண்டவர் செவியில படுற மாதிரி முறையிட்டாங்கன்னா இப்ப ஏதோ சம்திங் அதுல பாத்தீங்களா. வேற எங்கேயாவது அப்படி இவங்க ஆரம்பத்துல எகிப்துல முறையிட்டப்ப கூட என்னன்னா அவர் செவியில் ஏறிட்டுன்னு தான் சொல்லியிருக்கு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லிருக்கு பாருங்க, அவர் செவியில படுறது மாதிரி, அவர் செவியில படுற மாதிரி முறையிட்டாங்களாம். அல்லேலூயா. பாத்தீங்களா, இது ஒரு வித்தியாசமா இருக்கு இந்த வார்த்தை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. செவியில படுற மாதிரி முறையிட்டாங்களாம். ஆனா அது புதிய மொழிபெயர்ப்புல அப்படி இருக்கு. நான் இந்த பைபிள் படிங்க. இந்த பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அது கர்த்தரின் செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. இது கர்த்தரின் செவிகளில் வந்து பொல்லாப்பா இருந்துச்சாம். இதுல கர்த்தரின் செவிகளுக்கு பொல்லாப்பா இருந்துச்சாம். ஆனா கேட்கிறவங்க மாதிரி கேட்கறதுக்காக சொன்னாங்கன்னா சொல்லல. ஆனா அது புதிய மொழிபெயர்ப்புல தான் அப்படி சொல்லியிருக்கு. புதிய மொழிபெயர்ப்புல படிங்க. பின்பு ஆண்டவர் செவிகளில் படுமாறும் தங்கள் கடின பாடுகளை பற்றி மக்கள் முறையிட்டனர். சோத்திரம். பார்த்தீங்களா, இது ரெண்டும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. சோத்திரம். அந்த கடின பாடுகள் அதை முறையா முறைச்சு கொண்டு போய் சொல்லிட்டாங்க. ஆண்டவர் மேல கொண்டு போய் வச்சுட்டாங்க. அடுத்தது படிங்க, அதுலயே படிங்க. ஆண்டவர் அதை கேட்டபோது அவருக்கு சினம் உண்டது. இது எதுல உள்ளது? இது சினம் உண்டதுங்கிறது வந்து எதுல சொல்லியிருக்கு? புதிய மொழிபெயர்ப்புல. இதை பிஎஸ்ஐ படிங்க. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. ஆமா, அவங்களுக்கு சினம் உண்டது, இவளுக்கு கோபம் வந்தது. சோதரன். இதுலயும் சினம் இருக்கு. சினம்னா கோபத்தோட பெருசுன்னு அர்த்தம். ஆனா அவங்க சினம் என்று சொல்றது என்னன்னா அவங்க ரொம்ப கோபப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இது ரொம்ப கோபப்பட்டாதான் இது நடக்கும். சினம் நடந்தாதான் இது நடக்கும். கோபப்பட்ட இடத்துல இது நடக்கல. நம்ம பைபிள்ல வந்து கோபப்பட்டாங்கன்னு சொல்லியிருக்கு. கோபம்னு சொல்ற இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மரணம் அந்த அளவுக்கு வராது, சாதாரண மரணம் இருக்கும். சினம் கொண்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னது, பயங்கரமான பிரச்சனை நடக்கும். படிங்க, அடுத்து படிங்க. அதுல என்ன இருக்கு, அடுத்தது படிங்க.
ஆண்டவரின் நெருப்பு அவர்களிடையே பற்றி எரிந்தது. ஆண்டவருடைய நெருப்பு அக்கினி, நெருப்பு அவங்க யாருடைய நெருப்பு? ஆண்டவருடைய நெருப்பா? அப்ப எங்க இருந்து வந்திருக்கோம்? இந்த நெருப்பு எங்க இருந்து வந்திருக்கோம்? ஆண்டவர்கிட்ட வந்திருக்கு, வானத்திலிருந்து வந்திருக்கு. ஆண்டவருடைய நெருப்பு வானத்திலிருந்து வந்திருக்கு. வந்து அவங்களை என்ன செஞ்சுதான் சொல்லுங்க, படிங்க. அவர்களிடையே பற்றி எரிந்தது. பார்த்தீங்களா? சில நேரத்தில் ஆண்டவருடைய அக்கினியை நம்ம தான் கூப்பிட்டு கேட்கிற மாதிரி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன் பாடுகளை வந்து முறையிடுறது. சோதரன் அந்த பாடுகளை முறையிடுறதுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு நம்ம தனிப்பட்ட மனிதர்கள் நம்ம வந்து ஒரு பாடுகளை அனுபவிச்சுட்டு போயிடலாம். தனியாக ஒருத்தருக்கு பாடு இருக்கு அப்படின்னா அந்த பாடை நம்ம சமாளிச்சுட்டு போயிடலாம். ஆனால் டோட்டலி வர்றது எல்லாமே பாடாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. வர்றது எல்லாமே பாடாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அக்கினி இறங்குனதுக்கு அடையாளம் தான் எல்லா பாடுகளும். சோதரன் இப்போ பாருங்க, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வேதனை பெருகிடுச்சு. சார் இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க? அதுக்கு தான் அதுக்கு பேரிட்டுருக்குறாங்க. அதுக்கு பேர் என்ன? தபேரா. அக்கினி இறங்கி அவங்களெல்லாம் பச்சித்து போட்டதுனால, எரிச்சு போட்டதுனால, அவருடைய சினம் வந்து அந்த அக்கினியை கொண்டு வந்து எரிச்சு போட்டதுனால இப்போ அதை வந்து என்ன சொல்றாங்க? தபேரா. சோதரன் படிச்சு முடிச்சிருக்காரு. அக்கினி இறங்கி அவங்களை என்ன செஞ்சது? அவங்க இடைய பத்தி எரிஞ்சதுன்னு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம பைபிள்ல இன்னும் இதை படிங்க, பிஎஸ்ஐ படிங்க. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பற்றிருச்சு. அதுல எப்படி போட்டிருக்க? சிலரை பற்றித்தது போட்டிருக்கா? படிங்க. ஆண்டவரின் நெருப்பு அவர்களுடைய பற்றி எரிந்தது, பாளையத்தின் கடைகோடி பகுதிகள் சிலவற்றை அது எரித்து விட்டது. ஆமா, சிலவற்றை எரிச்சிச்சுன்னா தப்பான ஒரு மீனிங் போட்டிருக்காங்க. இதை சிலரை பற்றித்தது போட்டிருக்கு. நம்ம விஎஸ்ஐல போட்டிருக்கிறது ரொம்ப பயங்கரமா இருக்கு பாருங்க. அந்த ஸ்தோத்திர இந்த புதிய மொழிபெயர்ப்புல அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க. அது ஒரு சிலவற்றை அப்படித்தானே போட்டிருக்கு. பாளையத்தின் கடைகோடி பகுதிகள் சிலவற்றை அது பார்த்தீங்களா? சிலவற்றை அப்படின்னா அதுல மனிதர்கள் வரல. இதுல சிலவற்றைன்னா ஏதோ ஒரு ஓரத்துல இருந்த ஜன்னல், துணி, அது இது அப்படிதான் வரும். ஆனா இது வந்து இந்த பைபிள் விஎஸ்ஐ வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, நல்லா கவனிக்கணும். சிலரையே பறிச்சுட்டு போட்டுருச்சா, சில மனிதர்களே பறிச்சுட்டு போட்டேன். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். இது வந்து ஸ்தோத்திரம் பாளையத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதான் ஒரு பாளையம். அதுக்கு தான் அக்கினி இறங்கி அந்த மக்களை பச்சித்ததுனால தபேரா என்கிற பெயர் அங்குதான் அங்கு செலுத்தினார். ஸ்தோத்திரம். அதனால சில நேரங்களில் யாராவது இந்த மாதிரி முரண்பாடு செஞ்சா அவங்களுக்கு கேட்கணும், தபேரா வரணுமா, தபேரா பேர் தெரியுமா, எங்க இருக்குன்னு கேட்டா புரிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தது நீங்க ஒரு வசனம் படிங்க. யாத்ராமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8லிருந்து 16 நீங்க படிச்சீங்கன்னா, ரெவிதீமில் ஸ்தோத்திரம் அமலேக் போர் நடக்குது. சோதரன் அமலேக் போர்ல அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்து சோதரன் ரெவிதீமிலே பாளையம் இறங்கிய போது அமலேக்கியர் வந்து என்ன செய்யறாங்க? தாக்கினார். மோசே சோதரன் கை எடுத்த போது இஸ்ரவேல் வென்றது. சோதரன் கையை மேலே உயர்த்தும் போது அமலேக்கியர் வென்றார்கள். கீழே இறக்கும் போது அமலேக்கியர் சோதரன் மேலே உயர்த்தும் போது அமெரிக்கர் தோப்பாங்க. கையை கீழே எடுக்கும் போது அவங்க அமெரிக்கா ஜெயிச்சிருவாங்க. இந்த மாதிரி சோதனை யோசுவா, ஊர், ஆரோன் போன்ற காரியங்களை நம்ம அதில் படிக்கிறோம். படிக்க பார்க்கலாம். கடகடான்னு படிங்க. 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா.
இதான் நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கணும். நல்லா கவனிங்க. எந்த ஒரு விஷயம், ஒரு ஜப வாழ்க்கையா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ஸ்தோத்திர ஆண்டவர் ஆராதிக்கிறதா இருக்கட்டும், காலை ஜபமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியது ஆண்டவருக்குன்னு அதிகமாக செய்யணுமே தவிர குறைக்க கூடாது. அதுதான் அது மெயின் காரியம். அதுல ஸ்தோத்திர அந்த இடத்துல ஸ்தோத்திர அமெரிக்கரை வந்து அந்த பாளையத்துல என்ன செஞ்சாங்க, போராடி அந்த பாளையத்துல ஜெயிச்சார்கள். ஸ்தோத்திர பார்த்தீங்களா, அமெரிக்கரை அவங்க வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த வசனங்களை அங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அந்த பாளையத்துல இறங்கிய போது ஸ்தோத்திர அமெரிக்கர் வந்து அவங்கள யுத்தம் பண்ணி துரத்த இது பண்ணாங்க. ஆனாலும் மோசே வந்து கையை உயர்த்திட்டே இருந்ததுனால அவர் ஜெயிச்சிட்டாரு. சோதரன் பார்த்தீங்களா, நம்ம செய்ய வேண்டியது நம்ம செஞ்சோம்னா யுத்தங்களை கர்த்தர் நடத்துவார். சொல்லுங்க, யார் நடத்துவார்? கர்த்தரே நடத்துவார். சோதரன் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் பொன் பசு வழிபாடு என்று சொல்லுது. அதுவும் சீனாய் பாளையத்துல தான் இறங்கி இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. சீனாய் பாளையத்துல அவங்க பாளையமாக இறங்கும் போது மோசே தாமதித்ததுனால அங்க வந்து என்ன செஞ்சாங்க, அந்த பாளையத்துல அங்க ஆண்டவரை கோபப்படுத்தி சிலவற்றை பண்ணினாங்க. 32ஆம் அதிகாரம் 1 to 35 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, மோசே இல்லாதனால ஜனங்களை என்ன செஞ்சாங்க, சீர்கட்டு போனார்கள். சொல்றேன், சீர்கட்டு போனார்கள். நிர்வாண கோலத்துல டான்ஸ் பண்ணாங்க. அல்லேலூயா. நிர்வாண கோலத்துல என்ன பண்ணாங்க? படிங்க படிங்க, எடுத்து படிங்க எல்லாரும். எடுத்து மலையில் இருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி எங்களிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தார். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்க, இது எவ்வளவு பெரிய வேதனை இல்ல? அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் மோசையை கொண்டு இழுத்துட்டு வராரு. இவனை என்ன செய்யறானோ பாருங்க, இடையில எல்லா காதணிகளையும் கழட்டி போட்டு ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு, இதுதான் உங்களை வந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்துச்சுன்னு சொல்லும் போது தெய்வம் சும்மா இருப்பாரு? பாளையத்துல என்ன செஞ்சாரு, அங்கேயும் ஒரு கூட்டத்தை எடுத்துக்கிட்டாரு, ஒரு கூட்டத்தை தொலைச்சு விட்டாரு. சோத்துற இதான் ஜனங்கள் வந்து நீதி நியாயமா எல்லாத்தையும் செய்யணும். அதை அவங்க நீதியா செய்யலை. அதனால தேவன் அவங்களை வந்து என்ன செஞ்சிட்டாரு, அந்த பாளையத்துல அவர்களை சோத்திர சில பேரை பழி வாங்கிட்டார். சோத்திர இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களான்னு சொல்லி பட்டையை கறிக்கினாலும் வெட்டி தொலைச்சிட்டாரு. சோத்திர நிறைய பேரை அந்த கண்ணுக்குட்டியை கரைச்சி அதை குடிக்க பண்ணிட்டாரு. பொடியா நுணுக்கி போட்டு கரைச்சி அதை குடிக்க பண்ணிட்டார். அல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திர சீனாய் மலையிலே, சீனாய் பாளையத்திலே இந்த மாதிரி சூழ்நிலை நடந்துச்சு. ஸ்தோத்திர அழகப்படிங்க. ஒவ்வொரு பாளையத்திலையும் ஒவ்வொரு சம்பவங்கள் நமக்கு நடக்குது. சரி, அடுத்தது நீங்க பாளையத்துல மோசே பாறை அடித்த சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதுவும் பாளையத்தில் நடந்ததுதான். பாளையத்தில் மோசே பாறையை அடித்த சம்பவம். என்னாமும் 20:1 படிங்க. 1 படிச்சீங்கன்னா அதுல வரும். சோத்திர படிங்க பார்க்கலாம். 20ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் காதேஸ் பாளையத்திலே நடந்த அனுபவம் இது. 1ஆம் மாதத்தில் சீன் வனாந்திரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கி இருக்கையில் மிரியா மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டால் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகுபடி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதள செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் சபையாரை விட்டு ஆசரிப்பு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள். கர்த்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகி ஆரோனும்
சபையாரை கூட்டி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்க. கண்மலையை பார்த்து பேசுப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரும் உடனே கிளம்பிட்டாரு. அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீர்களை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி கர்த்தருடைய சன்னியில் இருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். எல்லாரும் கூடி வர செஞ்சாங்க. அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ண வேண்டுமோ என்று சொல்லி தண்ணீர் புறப்பட முடியுமோன்னு சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். பேசத்தானே சொன்னாரு. இப்போ என்ன செய்யறாங்க பாருங்க, போட்டு அடிச்சு விட்டாங்க. சோத்திரம். இதான் கண்மலையிலேருந்து இப்போ வெளியே வந்துட்டேன். பாளையத்துலேருந்து இப்போ மோசையை ஆண்டவர் கோவப்பட்டு மோசையை வெளியே தள்ளுறாரு. சோத்திரம். பார்த்தீங்களா, பாளையத்துக்கு போகிறப்போ மலையில் கொண்டு போய் அவர் போகிற இடமே தெரியாமல் கொண்டு போயிட்டார். சோத்திரம். ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. இது வந்து உலக விஷயங்கள் இல்லை, உலக காரியங்கள் இல்லை, இது கர்த்தருடைய காரியங்கள். ஏன்னா கர்த்தர் காரியங்கள் வந்து உன் கோபம் எல்லாம் ஒன்றும் செல்லாது. சோத்திரம். மக்கள் மேலே உள்ள கோபத்தில் அதுக்காக வந்து ஆண்டவர் பேசுகிறான்னா அடிக்க முடியுமா? நம்ம ஆண்டோடைய வார்த்தையை நம்ம மாற்ற முடியுமா? மாற்ற முடியாதுல்ல. சோத்திரம். அதனால இவர் பேசுகிறான்னு சொன்னால் அவர் பேசியிருக்க வேண்டியது தானே. நேராக போய் அடிச்சு விட்டார் பாரு. அல்லேலூயா. சோத்திரம். அதனால நம்மகிட்டையும் என்னென்னமோ சொல்லியிருப்பாரு. என்னெல்லாம் சொன்னாரோ பார்த்து செய்யுங்க. சொன்னதை கரெக்டாக செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். சோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போமா? சோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, பட் எங்களோடு கூட இருந்து இந்த பாளையத்தை குறித்த சில விஷயங்களை எங்களோட பேசுனீங்க. ஆண்டவருடைய கடைசியாக ஒரு 4 பாளையத்தில் நடந்த அனுபவங்களை நாங்கள் படித்தோம். சோத்திரம். அதில் வந்து தப்பேரா அக்கினி இறங்கி ஒரு சிலர் அங்கே பச்சித்து போட்டது. சோத்திரம். அதே போல் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாளையத்தில் பசுவை வந்து சோத்திரம் இப்படி பண்ணிட்டாங்க. தெய்வமாக மாறினதுனால அங்கே ஒரு சிலர் அழிக்கப்பட்டாங்க. ரெவிலியூமில் அமெரிக்கர் யுத்தத்தில் அநேகரை ஜெயிச்சு அழித்தாங்க. அடுத்தது 4வது விஷயமா நாங்கள் சோத்திரம் படித்த போது சோத்திரம் மோசே வந்து தனது பாளையத்தில் ஆண்டவர் பேச சொன்னதுக்கு அடித்ததை நாங்கள் படித்தோம். அது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு முன்பாக நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போய்விடாமல் ஆண்டவருடைய சித்தம் செய்ய, ஆண்டவருடைய விருப்பம் செய்ய தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். வசனத்தை கேட்கும்போது உண்மை கிட்டி செருகிற நல்ல அனுபவத்தை எங்களுக்கு தாரும். அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ.